அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். மாணவ கண்மணிகள் என்னோடு சேர்ந்து திருக்குறளை பாடலாம். முதலாவதாக கற்க கசடர நிற்க அதற்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கற்க கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மகிழ்ச்சி. இதே மகிழ்வோடு நாமல் பாடி பழகலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மகிழ்ச்சி. கற்க நீங்க பாடுற வரைக்கும் விடுறதா இல்லை. கற்க கசடர குயில் கூவுது, ஏதோ ஒரு பறவை வித்தியாசமா கத்துது, அது மாதிரியான ஒலிகள்லாம் கேட்குது. ஆனா திருக்குறள் கேட்கவில்லை. கற்க கசடர. மகிழ்ச்சி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆடவரெல்லாம் ஆடலாம், பாடவரெல்லாம் பாடலாம் என்ற பாங்கில் நாம் இங்கு திருக்குறளை பாட முயலலாம். கற்க கசடர. ஐயா பாடுங்க ஐயா. கற்க கசடர. கத்தாம பாடலாம். கற்க கசடர. மகிழ்ச்சி. கற்க கசடர. திரு ஆவினன்குடி, பழனிக்கு அடிவாரம் திரு ஆவினன்குடி. அதிலே திருப்புகழ் ரொம்ப ஃபேமஸானது. அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால பாடி பழகுவோம். கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. மகிழ்ச்சி. நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறொத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை. இது நூற்பா. சங்க இலக்கியங்கள் என்ன என்பதை காட்டும் இந்த நூற்பா. மேலை நாட்டவர் நம்மளுடைய இசையையும் நம் தமிழ் இலக்கியங்களையும் தெளிவுற கற்க ஆயத்தமாகவும் ஆவலாகவும் ஊக்கமோடும் திறன்பாடு மேம்பட அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆனால் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? எனது மாணவ கண்மணிகளே, தயை கூர்ந்து இதை விளையாட்டாக பார்க்காதீர்கள். உங்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அழகான ஒரு திட்டத்தை, நிதியை ஒதுக்கி இவ்வாறாக ஒரு பெரிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மீட்டுருவாக்கம். நாம் நிறைய படிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ரிவிஷன் பண்ணுவோம். அது மீள் பார்வை. இது நம்மளுடைய சங்க இலக்கியம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய மரபு. இந்த மரபை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடியது யார்? அடுத்த தலைமுறை நீங்கள் அல்லவா? ஆகையினாலே அமைதி கூர்ந்து அன்போடு நமது தமிழ் என்று ஒரு உணர்வு பூர்வமாக இதை உற்று நோக்குங்கள். உங்களுக்கு அறிந்தவைதான் இருந்த போதிலும் ஒரு சில துளி செய்திகளை இங்கு உங்கள் முன் நான் வைக்கின்றேன். நற்றினை நல்ல குறுந்தொகை நூற்பாவை நன்கு கவனியுங்கள். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறொத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல். பரிபாடலை ஓங்கு பரிபாடல், ஓங்கிய ஓசை உடைமை, அதனால் அது பரிபாடல்.
ஓங்கு பரிபாடல் என்றனர் நூற்பாவில். பரிந்து வருவது, அதனால் அது பரிபாடல். இது பரிபாடலுடைய பெயர் காரணம். சங்க இலக்கியத்தில் 5வது சொல்லுங்க. நற்றினை பாட வேணாம், சொல்லுங்க. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று10, பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு கலித்தொகை. கலித்தொகைக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. கற்றறிந்தார் ஏத்தும் கலித்தொகை. அகம் புறம், அகநானூறு புறநானூறு என்று இத்திரத்த 8 தொகை. நூற்பாவே பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. அப்ப அந்த சங்க இலக்கியம் 8 தொகையும் படித்தா எப்படி இருக்கும்? கற்றறிந்தவர் ஏத்தும் கலித்தொகை. அப்ப பரிபாடல் ஓங்கு பரிபாடல். படித்து பாருங்கள், நீங்களும் வாழ்வில் ஓங்கி வளர்வீர்கள். பண்பாடு, நாகரீகம். தமிழ் என்றால் என்ன? இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். 3 உட்பொதிந்து கிடப்பதே முத்தமிழ் அல்லவா? அதில் இயல் தமிழ், நாடகத்தமிழ், பரிபாடல் கூறும் இசைத்தமிழ். பரிபாடலிலே ஒவ்வொரு வரிகளிலும் இசைக்கான இலக்கணம் இருக்கிறது. மாணவ கண்மணிகளே, நமது தமிழகத்திலே நமது பாரம்பரிய இசை என்று சொல்லக்கூடிய பண்டைய இசை தமிழ் மரபு, பண்டைய இசைத்தமிழ் மரபு அப்படி எப்படி சொல்றது? தொல்காப்பியம் தொட்டு செய்யுளியல் நீங்கள்லாம் படிக்கணும். கா வெள்ளைவாரனாருடைய உரையை படிக்கணும். இளம்பூரணார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். பகுப்பாய்வு முறையில் நீங்கள் வாசிக்க வேண்டும். செய்யுளியல் படிச்சாதான் பரிபாடலில் படிக்க முடியும். அப்படியே நேரடியாக போய் பரிபாடலில் வாசிக்க முடியாது. வாசிச்சா அது அந்தந்த சொல்லுக்குண்டான பொருள் தான் கிடைக்கும். அருஞ்சொல் பொருள் விளக்கம்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை பொருள் தேட முடியாது. அதில் இசைத்தமிழ் எப்படி தெரிய வரும் அப்படின்னா செய்யுளியல் படிக்கணும். இது பரிபாடல் வாசிக்கக்கூடிய முறையை சொல்லுகின்றேன். இதுல இசைத்தமிழ், தமிழ் இசை ரெண்டுத்துக்குமே வேறுபாடு உண்டு. இசைத்தமிழ் என்பது இசைத்தமிழ் கூறும் இலக்கணம், தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்கள் கூறக்கூடிய இலக்கணத்தின் அடிப்படையை கொண்டு இயற்றப்படுவது தமிழிசை. அப்ப அந்த முறையிலே கொண்டு வந்தது எது அப்படின்னா, அபகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்தருள் பெருவேனோ இப்பமாமுகன் தன கிளையோனே இமவான் மடந்தை உத்தமி பாலா ஜபமாலை தந்த சத்குருநாத திருவாவினன்குடி பெருமாளே உனை நான் நினைந்தருள் பெருவேனோ. இந்த சந்த பாவல பெருமான், அருணகிரிநாத பெருமானுக்கு என்ன பெயர்? சந்த பாவல பெருமான் என்று பெயர். சந்தத்தை அடிப்படையாக கொண்டு அவர் திருப்புகழை இயற்றினார். சந்தம் என்பது இசைத்தமிழ், அவர் இயற்றியது தமிழ் இசை. இரண்டுத்துக்கும் வேறுபாடு தெரியுது உங்களுக்கு? இசைத்தமிழ் என்பது எப்படி சந்தம் பாட வேண்டும் என்று சொல்லக்கூடியது இசைத்தமிழ். அந்த இசைத்தமிழ் இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட திருப்புகழ் தமிழ் இசை. அதுபோல பரிபாடலில் வையை, இங்கு இந்த விழா இவ்வளவு பெரிய விழா எதற்காகன்னா வையையை சிறப்பித்து இது ஒரு திருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பரிபாடலிலே
இசைத்தமிழ் இலக்கணம் பரவலாக காணப்படுகிறது. அதில் ஒரு 5 மட்டும். ஆலாபனை என்று கேள்விப்பட்டதுண்டா? ஆலாபனை, ஆலாப், ராகம் பாடுறது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய திரை இசை பாடல்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஹம்மிங் வரும். ஹம்மிங் அது தெரியுமா ஐயா? ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி போனால் தான் நல்லா இருக்கும். ஹம்மிங் தெரியுமா? ஹம்மிங்னா என்ன? யாராவது ஒருத்தர் ஹம்மிங் பாடி காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு பாடல்? யாராவது ஒருத்தர் ஐயா? இப்பொழுது நீங்கள் சலசலன்னு பேசுறீங்கல்ல, இதுக்கும் பரிபாடல் சொல்லுது. ஆனா நீங்க சலசலன்னு பேசுறது பரிபாடல்ல ஒருத்தர் சொல்றாரு, அது இசையா கேக்குதான் அவருக்கு அந்த சலசலப்பு. அப்ப பண்டைய தமிழர் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. நீங்க பேசுற அந்த ஒரு வையை தை நீராடல், தை மாதத்துல என்ன வரும்? வையையில நீர் வருமா, அதனால தை நீராடல் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த தை நீராடலை காண்றதுக்கு பல ஊர்ல இருந்து வருவாங்களாம். அந்த சிறிய அது சுத்தி இருக்கக்கூடிய ஊர்களில் இருந்தெல்லாம் வந்து பார்ப்பாங்களாம். அது பார்க்க வரும்போது ஒரு ஆடவர் சொல்றாரா, இந்த ஓசை எனக்கு இசை போல கேட்குது. நம்ம சலசலப்பும் வண்டுகள் மொய்க்கும் ரீங்கார ஒளியும் சங்க இலக்கிய காலத்திலே பரிபாடல் காலத்திலே சாமானிய ஒரு மனிதர். அந்த பரிபாடலிலே என்ன குறிப்பிடவில்லை என்றால் அவர் பாணர் என்றோ இசை கலைஞர் என்றோ இசை ஆசிரியர் என்றோ வித்தகர் என்றோ குறிப்பிடவில்லை. அதை காண வந்த ஒருவன், எதை காண? தை நீராடலை காண வந்த ஒருவன் அந்த ஒரு ரீங்கார ஒளி கேட்டு என்ன சொல்றாருன்னா, அது இசையாக கேட்குது. வண்ண வண்டு இமிர்குரல் பண்ணை போன்றனவே, வண்ண வண்டு இமிர்குரல் பண்ணை போன்றனவே. ஒரு தை நீராடல்னா இப்ப தண்ணி வருது அப்படி இல்லை, அப்ப எப்படி இருந்தது அப்படின்னு பரிபாடல் சொல்லுது. சோலைகள் நிறைந்து இருக்குமா, நிறைய மரங்கள் இருக்குமா கரையோரங்கள்ல. இதை சொல்லும்போது இந்த கரையோரம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒன்று இப்போ ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது. மகாகவி காளிதாசர் இனிய உளவாக, முழுமையா சொல்லி முடிங்க, அதுக்குதான் மைக், ஹேண்ட் மைக் இருக்காது, யாராவது சொல்லுங்க அது மாதிரி. இனிய உளவாக, அது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது திருவள்ளுவர் சொன்னார். இதுவே மகாகவி காளிதாசர் ரகுவம்ச மகாகாவியம் அப்படின்றதுல ஒரு தியான ஸ்லோகம் ஒன்று சொல்றார். வாகர்த்தாவிவ சம்பிரக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. ஒரு சொல் அதற்கு உண்டான பொருள் சேர்ந்தே இருப்பது போல பார்வதியும் பரமேஸ்வரனும், உலகுக்கே தாய் தந்தையராக இருக்கக்கூடிய பார்வதியும் பரமேஸ்வரனும் சேர்ந்தே அருள் பாலிக்கிறார்கள் என்பது பொருள். சி படா அப்படின்னு சொன்ன கோபம் வருதா இல்லையா? அப்ப அந்த சொல் அதுக்கு உண்டான பொருள் சேர்ந்தே இருக்கு. அவன் ரொம்ப அருமையான பையன், அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது தன்னை மீறி அது ஒரு புன்னகை வருதா இல்லையா? அப்ப இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதற்கு நேராக அது இருக்கு. அதுபோல இந்த பரிபாடல் காலத்துல திருப்பரங்குன்றம் எப்படி இருந்ததுன்னா, சோலைகள் நிறைந்த திருப்பரங்குன்றம், சோலைகளா சூழ்ந்திருக்குமா. அந்த சோலைகள், அந்த தை நீராடல், தை மாதம் எப்படி இருக்கும்? வெப்பமா இருக்குமா? தை மாதம் எப்படியா இருக்கு? ஹாட்டா இருக்குமா? கோல்டா இருக்குமா? ஆமா, அந்த ஒரு குளிர்ச்சியான அந்த தருணத்துல இந்த 5 வண்டுகள் அந்த சோலையில் இருக்கக்கூடிய மலர்களை மொய்க்குதான். அப்ப தன்னுடைய எப்பொழுதும் என்ன பண்ணுவான், இது ஒரு காதல் ரசம். தை நீராடல் ஒரு திருவிழான்னு வந்துட்டாலே அங்க என்ன கூடும்?
காதல் தான் கூடும் அதிகமாக. ஆடவர் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் கூடிடுவாங்க, ஒரு மகளிர் எல்லாம் அப்படி வந்துடுவாங்க. அவங்கள பார்க்க இவங்க போகிறது, இவங்கள பார்க்க அவங்க போகிறது, வேறு வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. இப்போ தான் ஃபோனு வாட்ஸ்அப்பு எல்லாம், அப்போ எதுவுமே கிடையாது. அப்போ தன் திறனை அவர் வெளிப்படுத்தணும் இல்லையா? அப்போ சொல்றாரு, அது பேர் அந்த 5 வண்டு மொய்க்குது, அது ரீங்காரம் வண்ண வண்டு இமிர்குரல் பண்ணை போன்றனவே. 5 வண்டுகள் 5 இசை பண் என்று இசைத்தமிழ் கூறும். சரி க பத ச சாத பகரீச முல்லைப்பண் என்று பெயர். தற்கால இசை மரபில் இது மோகன ராகம். நீராறும் கடலுடுத்த பாடுறோம் இல்லையா, அது என்ன பண்ணது? முல்லைப்பண். சொல்லுங்க ஐயா, முல்லைப்பண். அந்த 5 வண்டுகள் மொய்க்கின்றனவே, அந்த ஒளியானது அந்த ஆடவனுக்கு எப்படி கேட்டுதான்? முல்லைப்பண்ணாக கேட்டுதான். எப்படி கேட்டது? ஒரு வண்டு ச, இன்னொரு வண்டு ரீ, இன்னொரு வண்டு க, இன்னொரு வண்டு ப, இன்னொரு வண்டு த. இது 5ம் சேர்ந்து சரி க பத சாத பகரி சரி கரி சத ச. எடுத்தல் படுத்தல் நலிதல் கம்பிதம் குடிலம் ஒளி உருட்டு தாக்கு என கிரியைகள் 8. சிலப்பதிகார அடியார்க்கு நல்லார் உரையில் பண் என்பது 8 கிரியைகள் கொண்டது. பண் வினைகள் என்னென்ன? 8 கிரியைகள். ஒரு பண்ணை பாடக்கூடிய ஒரு பாடகர் 8 கிரியைகள் தெரிஞ்சாதான் பாட முடியும். ஐயா, இது கொஞ்சம் போர் அடிக்கும் தான், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தல், எடுத்தல்னா அசெண்டிங் கிளைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அசெண்டிங்கா போறது சரி க பத ச, இது அசெண்டிங் கிளைட், இது எடுத்தல். சாதா பகரி ச, இது படுத்தல். நலிதல், நலிந்து செல்லுதல். சானித பமகம பதனித பனிதத பமகம ப, இப்படி பாடுறது நலிந்து பாடுதல், கம்பீரமாக பாடுவதல். ததர யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னே ஒரு பாடல், திரையிசை பாடல்ல. அதே அந்த மகாகவி காளிதாசர் தான் நினைக்கிறேன், சிவாஜி கணேசன் அந்த படத்துல வரும். அப்ப இது கம்பீரமாக பாடுவதல். இதெல்லாம் இசை இலக்கணம். ஒரு பண் பாடக்கூடிய பாடகர் எதெல்லாம் கடைபிடிக்கணும்னா, எடுத்தல் சரி க பத ச, படுத்தல் சாதா பகரி ச, கம்பிதம் ததர தாக்கி பாடுதல். தாக்கினா பக்கத்தில் இருக்கிறவங்களை தாக்குறது இல்லை. தாக்கி பாடுதல் என்பது சரி, அது ரீ என்ற ஸ்வரத்தை விட்டுட்டு 3வது ஸ்வரத்தை சக சப்ப சத சசானித பமகரி ச, தாண்டி தாண்டி பாடுதல், தாக்கி பாடுதல் என்று பெயர். ஆக இது போன்ற பண் வினைகளை பயன்படுத்தி பாடகர்கள் ஆலத்தி பாட வேண்டும். நான் முன்பே கூறியது போல ஆலாபனை என்ன? யாராவது அந்த ஹம்மிங் பாடுவீங்களா? ஹம்மிங் யாரா பாடுங்க ஐயா. அருமை. கிளாப் பண்ணலாமா? மகிழ்ச்சி. இப்பொழுது அம்மையார் அவர்கள் பாடிய ஹம்மிங், அந்த ஆலத்திக்கு பேரு அச்சு ஆலத்தி. ஆலத்தி ஆலாபனை
ததரன ததரி பண் தக்கேசி. அதாவது ஆலத்தி மூன்று வகை: அச்சு ஆலத்தி, பாரணை ஆலத்தி, பண்ண ஆலத்தி என்று 3 வகைப்படும் என்று பரிபாடல் குறிப்பிடுகிறது. அச்சு ஆலத்தி என்பது கூற நான் குரல் கொம்மென ஒலிப்ப, கூற நான் குரல் கொம்மென ஒலிப்ப, குறிலை கொண்டு பாடப்படுவது அச்சு ஆலத்தி. ததர அது நெடில். இப்படி ஒரு குறிலை கொண்டு பாடப்படுவது அச்சு ஆலத்தி. அதையே பரிபாடல் என்ன குறிப்பிடுகிறது என்றால், கூற நான் குரல் கொம்மென ஒலிப்ப என்று கூறுகிறது. பாரணை ஆலத்தி என்பது ஏற்கனவே சொன்ன வண்ண வண்டு இமிர்குரல் பண்ணை போன்றனவே. ஒரு விரிவாக ஒரு பண்ணை பற்றி ஒரு 1/4 மணி நேரத்திலிருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாடுறதுக்கு பேரு நிற ஆலத்தி. அந்த ராகத்தினுடைய ஒரு பண்ணினுடைய நிறம், ஒரு ரசம் அது வெளிப்படுற வரைக்கும் பாடுறது, அதுக்கு பேரு நிற ஆலத்தி. பண்ணாலத்தி என்பது இதற்கு அழகாக பரிபாடல் கூறுகிறது. ஒரு திறம்பானர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம்பானர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம் யானர் வண்டின் இமிரிசை எழ. இயற்கையும் இசையும் எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றது பரிபாடல் காலத்திலே, திருப்பரங்குன்றத்திலே வையை நீராடலின் போது என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் வரிகள். ஒரு திறம்பானர் யாழின் தீங்குரல் எழ. பாணர்கள் யாழ், தற்கால இசை மரபில் வீணை என்று சொல்கின்றோமே, யாழை கொண்டு இசைக்கின்றார்கள். ஒரு புறம் எங்கு? திருப்பரங்குன்றத்தில் மாலை வேளையில் இது நடக்கிறது. நீங்க எல்லாம் ஒரு கற்பனைக்கு போவோம். திருப்பரங்குன்றம் இருக்கு, அங்க வையை இருக்கு, வையையில சோலைகள் நிறைந்த ஆக்கிரமிப்புகள்லாம் இல்லாத வையை, இயற்கையை அழிக்காத, அழிவு பாதைக்கு செல்லப்படாத, இயற்கையை பேணி காத்து ஒரு பசுமையாக இருந்த வையை. அந்த வையையில் மாலை நேரத்தில் என்ன நடக்குது பரிபாடல் காலத்தில்? ஒரு திறம் பாணர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம் யானர் வண்டின், அதுக்கு இசைந்தார் போல் வண்டு ஒரு பக்கம் யாழுக்கு ஏத்தார் போல இசைக்குதான். ஒரு திறம் கண்ணார் குழலின் கரைபு எழ, ஒரு பக்கம் ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, குழல் புல்லாங்குழல் இசைக்கிறாங்க. ஒரு திறம் பண்ணார் தும்பி பரந்திசை ஊத. தும்பி எப்பொழுது பறக்கும்? வெயில் காலத்தில் பறக்குமா? அதுக்கு மழையும் அந்த பனியும் குளிர்ந்த காற்றும் அடித்தாதான் தும்பி பறக்கும். அப்ப அந்த எழில், இதுதான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவாங்க திருப்பனந்தாள் திருப்பதிகத்திலே, தன் பொழில் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. தன் பொழில், எழில்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு குளுமையான பொழிலை, அந்த என்விரான்மெண்ட்டை கொண்டிருக்கக்கூடிய திருப்பனந்தாள் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் வடவாறு காவிரி இந்த ஆற்றோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஊர் தான் திருப்பனந்தாள். அதே போல திருப்பரங்குன்றத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது. தும்பி பறந்து இசை ஊதுதான். எது கூட? குழல் கூட. ஒரு திறம் மன்னர் முழவின் இசை எழ, ஒரு திறம் மன்னல் நெடுவரை அருவி நீர் ததும்ப. நீர் வீழ்கின்றது, நீர் வீழ்ச்சி, அதனுடைய ஒளி
தும் 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 மத்தளம் போல முழவின் இசை போல கேட்கிறதாம். ஒரு திறம் பாடல் நல்விரலியர் ஒல்குபுனுடங்க. இதுபோல வையை நீராடல் போது அந்த நீராடக்கூடிய பெண்கள் மாலை நேரங்களிலே பூக்கக்கூடிய மலர்களை சூடிப்பாங்களாம். அந்த மலர்களை மொய்க்கக்கூடிய வண்டு ஒரு இசையை பரப்புமா. இவ்வாறாக கடைசியாக ஒன்று மட்டும் நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பெரிய கூட்டம், இந்த இப்போ நம்மளோட ஆடிட்டோரியம் இருக்கு. இந்த ஆடிட்டோரியத்தில் இருந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் வெளியில் போகணும்னா எவ்வளோ வேகமாக போக முடியுமா? ஆளாளுக்கு ஒரு மனசில் வெளியில் வேகமாக போகணும்னு நினைப்போம். ஆனால் வெளியில் வேகமாக போக முடியுமா? ஐயா சொல்லுங்க, வெளியில் வேகமாக போக முடியுமான்னா போக முடியாது. அப்போ நம்ம மனம் என்ன நினைக்கிறதா, வேகமா நடக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனா நம்ம கால்கள் வேகமா நடக்க முடியாது. காரணம் அந்த கூட்ட நெரிசல். இதை பரிபாடல் அழகாக சொல்லுகிறது. தாளச் செலவுகள், தாளம் என்று சொல்லுகின்றோமே, அந்த தாளச் செலவுகள் 4: முதல் நடை, வார நடை, கூடை நடை, திரள் நடை. இந்த நடை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு திரை இசை பாடல். யார் தருவார் இந்த அரியாசனம், இதுதான் திரையில வந்தது. யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? ஏற்கனவே நம்ம காதுகள் எதை கேட்டுடுது? தரன யார் தருவார் அப்படின்னு கேட்டுடுச்சு. அப்போ ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு இசையை எப்படி நம்ம இழுத்து கேட்க முடியாதோ, அதுபோல அது கேட்டால் எப்படி நன்மையை பயக்காதோ நம்ம காதுக்கு, அதுபோல மனம் வேகமா நடக்கணும்னு தோணுது. இந்த வையை நீராடல் வந்த இந்த கூட்ட நெரிசல்ல என்னால் வேகமா நடக்க முடியல. விதி கூட்டிய இயம் மின்னடை என்று குறிப்பிடுது பரிபாடல். விதி கூட்டிய இயம் மென்னடை என்று பரிபாடல். இவ்வாறாக இசைத்தமிழ் அடிதோறும் ஒவ்வொரு அடிக்கும் பார்த்தீங்கன்னா பரிபாடல்ல இசை இலக்கணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஓமை எதை காட்டுவாங்கன்னா இசையை காட்டுவாங்க, இசை இலக்கணத்தை காட்டுவாங்க. இந்த பண்ணை போன்ற இருக்கிறது, இந்த தாளத்துல போன்ற இருக்குது, இந்த நடை இப்படி இருக்கு, இந்த சந்தத்துல இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய செறிவுகளை கொண்டது பரிபாடல். அதனாலதான் அது ஓங்கு பரிபாடல் என்றனர். இந்த வகையிலே நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய இந்த வையை திருவிழா அமைப்பு குழுவுக்கும் ஆட்சிக்குழுவுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம்.